உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும்? ஆணைமுத்து அவர்கள் தான் இருந்திருக்கணும். ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி. இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் ஐபிஎஸ் ஆக முடிகிறது, ஐஏஎஸ் ஆக முடிகிறது. ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார். ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர் வருகிறார். ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு பேராசிரியர் வருகிறார். ஒரு வன்னியரிலே, ஒரு பண்டாரத்திலே, ஒரு நாடாரிலே, ஒரு முதலியாரிலே, ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அது நம் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை, அவருடைய உழைப்பு. வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது. ஆணைமுத்து மட்டும்தான். நாடு முழுக்க அலைஞ்சு ஓபிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர், மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து. மறைச்சிட்டான். ஏன்? தமிழர். இதே மணிசியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா கொண்டாடி தீர்த்திருப்பான். நாடு முழுக்க சமூக நீதி போராளின்னு வானத்துக்கு சிறை வச்சிருப்பான். இதே நம் தாத்தா